எல்லாரும் எங்க போயிட்டு வரீங்க? நாங்க ஜாலியா பிக்னிக் போயிருந்தோம். சித்தப்பா, நாங்க ஜூக்கு போயிருந்தோமா, அங்க எந்த கூண்ட பார்த்தாலும் ராம அங்கிள் மாதிரியே இருக்கும். லதா, பெரியவங்க எல்லாம் அப்படி பேசக்கூடாதுமா. எஸ் எஸ், சரி சரி, எல்லாரும் படிக்க போங்க. போங்க சீக்கிரம். மாலதி, ஓ உங்களை நான் இது வரைக்கும் டீச்சர் தான் கூப்பிட்டு இருந்தேன் இல்ல, இப்ப நம்ம வாய் தவறி மாலத்தின்னு கூப்பிட்டுட்டேன், மன்னிச்சுங்க. அதெல்லாம் இல்லைங்க, பரவாயில்லை. என்ன நீங்கன்னு கூப்பிட வேண்டிய அவசியம் கூட இல்லை. எதுக்கோ கூப்பிட்டீங்களே? ஒண்ணுமில்ல, இன்னைக்கு காலையில் நான் ஒரு ரூம் போயிருந்தேன், அங்க நீ இல்ல. அங்க நான் ஒரு அழகான ஓவியத்தை பார்த்தேன். இதோ இந்த பேட்டிக்கு தான் சொன்னேன், இது கீழே மாலத்தின்னு பேர் போட்டிருந்தது. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டே இதை நீதான் வரைஞ்சிருக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓவியம் வரைகிறது என் பழக்கம். வெரி குட், ரொம்ப நல்ல பழக்கம். மாலதி, நீ வரைஞ்சிருக்கிற இந்த இயற்கை காட்சி எப்படி இருக்கு தெரியுமா? சில சமயங்கள்ல நானே கற்பனை செய்து பார்க்கறது உண்டு. அதே போல இருக்கு. செந்நிற வானத்து ஒளிபட்ட அழகான சோலை, அங்கே பசுமை வண்டி கிடந்தது. இல்ல இல்ல, அந்த இடத்துல குளிர் பரப்ப இளம் தென்றல் ஓடையிலிருந்து விருந்து வந்தது. இந்த சூழ்நிலையிலையும் இரண்டு இளம் நெஞ்சங்கள் தென்றல் வீசாதா, தாபம் தீராதா அப்படின்னு வேதனைப்பட்டது. அப்புறம் 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 நீங்க கற்பனை செஞ்சதை ஞாபகம் வரும்போது எழுதி வைங்க, நான் அப்புறமா படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இப்படி சொன்னது எனக்கு ரொம்ப பெரிய உதவி. நான் என்னென்னமோ சொல்லணும்னு நினைச்சேன், கடைசியில எல்லாம் ஒரே உணர்வு இல்ல. நல்ல காலமா அதை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. ஆமா. மாலதி, இந்த இயற்கை காட்சியில வரைஞ்சது மாதிரி என் உருவத்தை அப்படியே உன்னால வரைய முடியுமா? உங்க உருவத்தை என்னால வரைய முடியாது. ஏன், என் உருவத்துல அவ்வளவு குறைகளா? சும்மா சொல்லு மாலதி. உங்களை அப்படியே வரையணும்னா உங்க முகத்தையும் உருவத்தையும் பார்த்து பார்த்து என் மனசுல பதிய வச்சுக்கணும். ஓஎஸ், வேணும்னா ஒரு நாள் பூரா அப்படியே அசையாம நிக்கிறேன். ஓகே? சாரி, 2 வினாடிக்கு மேலே நான் உங்களை நிலையா பார்க்க முடியாது. ஏன்? அந்த தைரியம் எனக்கு வராது. எனக்கு எனக்கு மாலதி, நீ எப்பவுமே என்ன முதலாளியா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில சமயம் என்ன பாஸ்கராவும் நினைக்கலாம். என்ன? முயற்சி பண்றேன். கீதா, கீதா, யாதம்மா அந்த போட்டோ? இது ராம அங்கிள் போட்டோ. அதை எப்படி கொடு? இது எனக்கு தான் சொந்தம். நான் எதுக்காக உங்ககிட்ட கொடுக்கணும்? கீதா, அது உங்ககிட்ட இருக்க தப்புமா. எப்படி டீச்சர் தப்பாகும்? இத பாருமா, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. இன்னைக்கு ராம அங்கிள் கிட்ட நீ தனியா பேசிட்டு இருந்த பாரு, அப்படி எல்லாம் பேசக்கூடாதம்மா. நான் சரியா தானே பேசினேன். எந்த இடத்துல மிஸ்டேக்? டீச்சருக்கு தான் கரெக்டா தெரியுமே, சொல்லுங்களேன். ஐயோ கீதா, இப்படி வெகுளித்தனமா இருக்கியம்மா. காதல் ஆசை அப்படி இப்படின்னு எல்லாம் அவர்கிட்ட பேசிட்டு இருந்த பாரு, அதுதாம்மா தவறு. ராம அங்கிளும் இதே தான் சொல்றாரு, நீங்களும் அப்படியே சொல்றீங்க. உங்க 2 பேருக்கும் தான் காதலை பத்தி ஒண்ணுமே தெரியல. அது இல்ல கீதா, இந்த சின்ன வயசுல அத பத்தி மனசால கூட நினைக்க கூடாது. அப்போ எத்தனை வயசுல நினைக்கலாம் டீச்சர்? கல்யாணம் ஆன பிறகுதான் காதலை பத்தியே நினைக்கணும். கல்யாணம்னா என்ன டீச்சர்? கல்யாணம்னா கீதா, போக போக உனக்கு எல்லாம் புரியும். முதல்ல அந்த போட்டோ இப்படி கொடு. வர வர நீங்க சொல்லி கொடுக்கிற பாடத்தை நீங்களே மறந்துடுறீங்க. என்ன சொல்ற? நீங்க தானே ஆண்டாள் சின்ன வயசுல கண்ணனை மானசீகமா காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்ட கதையை சொன்னீங்க. நல்ல வேளை ஆண்டாளுக்கு இப்படி ஒரு டீச்சர் கூட இல்ல. இருந்திருந்தா உங்க கல்யாணமே நடந்திருக்காது. பாவம். அவங்க எல்லாம் தெய்வீகமானவங்கம்மா. தெய்வீகம்னா என்ன? இத பாரு, நீ உன்னையே கேள்வி கேட்டுக்கிட்டு உன் அறிவை வளர்த்துக்கிறவ. இதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாதம்மா. அறிவுன்னா என்னன்னு கேட்டாத, அது பதில் அப்புறம் சொல்றேன். பாவம் டீச்சர், பதில் சொல்லவே தெரியல. நான் மட்டும் வரலன்னா என்ன ஆயிருக்கும்?
கட்டில் தீப்பிடிச்சு எரியறது கூட தெரியாம இப்படியா தூங்குவீங்க? என்னைக்கும் இல்லாம நான் என் கவலையெல்லாம் மறந்து அசந்து தூங்கி இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல, உங்க வாழ்க்கையில ஏதோ மர்மம் இருக்கு. உங்களுக்கு வேண்டாதவங்க யாரோதான் இந்த விபத்து ஏற்பட்டதுக்கு காரணமா இருந்திருக்கணும். ஒருவேளை இந்த வேலைக்காரி. இல்ல மாலதி, நான் தான் சிகார அணைக்காம மறதியா படுக்கையில போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்க சொந்த விஷயத்துல தலையிடுற அருகதை எனக்கு இல்லாம இருக்கலாம். இருந்தாலும் நான் உங்ககிட்ட வேலையில இருக்க பாருங்க, அந்த எஜமான விசுவாசத்துல கேட்கிறேன். ஏன் நீங்க எப்பவும் எதையோ பறிகொடுத்தவர் மாதிரி இருக்கீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. நீங்க மறைக்கிறீங்க. நான் வந்ததுல இருந்து கவனிச்சுக்கிட்டு வரேன். ஒரு சமயம் சந்தோஷமா இருக்கீங்க, மறு நிமிஷம் கோச்சுக்கிறீங்க. இல்ல எதையோ யோசிச்சுக்கிட்டு யாருகிட்டையும் பேச மாட்டேங்கிறீங்க. யூஆர் கரெக்ட் மாலதி. ஒருத்தனுக்கு செல்வம் மட்டும் இருந்தா போதாது, அவன் வாழ்க்கையும் நல்லபடியா அமையணும். ஏன் வாழ்க்கையிலையும் நீ நினைக்கிற மாதிரி ஏதோ ஏதோ ஒரு குறை இல்லாமல் இல்லை. தட்ஸ் ஆல் ரைட். எல்லாம் வேலை வந்தா தானா சரியா போயிடும். தவறா நினைக்க வேண்டாம். ஒருத்தர் அடிக்கடி வந்து உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போறாரு. அவரால் உங்களுக்கு எந்த ஆபத்தும்? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. அவன் எனக்கு வேண்டியவன் தான். என் குடும்ப கௌரவத்துக்காக அவனுக்கு நான் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். இத பாருங்க, உங்க நிலைமையை புரிஞ்சுக்காம நான் உங்க வேதனையை அதிகப்படுத்தியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. இல்ல மாலதி, பணக்காரனோ ஏழையோ அவனுக்கு கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது அவனுக்கு ஆறுதலா கூட இருக்கணுங்கிற மனப்பான்மை சில பேருக்கு தான் இருக்கும். குழந்தைகளை பார்த்துக்க வந்தவதானேன்னு இல்லாம நீ என் மேல வச்சிருக்கிற அன்புக்கும் பரிவுக்கும் நான் உனக்கு எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கிறேன். நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல உள்ளம் படைச்சவன் மாலதி. நான் அதையெல்லாம் சரியான ஜடம் வந்துருச்சு. இனிமே ஆட்டத்துல தோக்கவே கூடாது. என்னையே பார்த்துட்டு இருக்க கூடாது. பந்தைய பாரு. லவ் ஆல் ரெடி சர்வ். Excuse me. I'm sorry. அவுட் தானே. அப்புறம் ஏன் மோதுறீங்க? பந்து உள்ள விழுந்தாலும் மோதுறீங்க, வெளியே விழுந்தாலும் மோதுறீங்க. என்ன விளையாட்டு விளையாட வந்தீங்க? இது சரிப்பட்டு வராது. சீக்கிரமா நீங்க ஏன் சைடுக்கு வாங்க. ஏய் ஜடா, நீ அந்த சைடுக்கு போ. அப்புறம் மோதுங்க பார்க்கலாம். லவ் ஆல் போ. ஓ ஐ அம் சாரி. என்ன விளையாடுறா? இந்த மோதல் நிக்கிறேன்னா முதல்ல இந்த விளையாட்டை நிறுத்தணும். கொண்டாங்க பேட்ட. ஏப்பா பாஸ்கர், சின்ன பசங்க கூட ஒழுங்கா விளையாடுறாங்க. நீ என்ன பொசுக்கு பொசுக்குன்னு விழுற? நல்லா ஆடுறவங்க ஓடி ஆடி தான் விளையாடுவாங்க. ஓடு, ஆடு, உழு, தனித்தனியா உழு. அதெல்லாம் சொல்லி வச்ச மாதிரி பாக்கியாரமா மாதிரியே உழுற. மஞ்ச வெட்ட மாடு மாதிரி துரத்தி துரத்தி முட்டுற. முதல்ல முட்டி முடி, அப்புறம் விளையாடுவோம். பாக்குறவங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல? எனக்கு வர ஆதரத்துக்கு ஐயா ஐயா. எங்கே வந்து குட் மார்னிங் சார். போன வாரம் தானே 10 நோட்டு வாங்கிட்டு போனீங்க, அது கூட தீர்ந்து போச்சா? பாஸ்கர் என்ன ரிசர்வ் பேங்க் தான் நினைச்சீங்க? 2 லாட்டரி சீட் வாங்கி பாஸ்கரை காப்பாத்த கூடாதா? உங்களுக்கு விழும். அவரு கொடுக்குறாரு, நீங்க வாங்கிக்கிறீங்க. எனக்கு என்ன? யார் இவரு? பந்து வாங்கிட்டு போறவர். பேசவே மாட்டார், ஆனா பேச வரும். பாரு ஆள.
சர்க்கஸ்ல வர ரிங் மாஸ்டர் மாதிரி சூட்டும் கோட்டும். பாலு, இதுக்கு மேல என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இதுதான் கடைசி தடவை. கடைசி தடவை? எப்படி ஷோரா சொல்ல முடியும்? பாப்போம். பண்டு பண்டு பண்டு. இந்த ரயில் பிரயாணம் இருக்கு பாருங்க, சுத்த போர். அப்ப இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தா போதும் ஆயிப்போச்சு. பாஸ்கரே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து உங்களை கூட்டிட்டு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. எங்க பாஸ்கரே? பந்து விளையாட போயிருக்கான். வழக்கம் போல வந்தாச்சா சீசனுக்கு? கஷ்டகாலம் ஆரம்பிச்சாச்சு. பேப்பர்ல படிக்கவே இல்லை. எப்ப நீ ஆம்பளையா மாறின? அடையாளமே தெரியலையே. உனக்கு எதுக்கு அடையாளம் தெரியணும்? பாஸ்கருக்கு புரிஞ்சா போறோம். சரி பரவதா, உங்களை ஒண்ணு கட்டிக்கிச்ச வீட்டுக்காரன், அது ஊர்ல சௌக்கியமா இருக்குதா? தம்பி, அந்த வீட்டுக்காரர் நான் தான். போய. ஆமா, இந்த வீட்டுல பாஸ்கர்ங்கிறது யாரு? நான் இல்ல. நான் தான் பாஸ்கர். நான் உங்களை இதுக்கு முன்னால பார்த்ததே இல்ல. பாக்குற மாதிரி இல்ல. நீங்க தான் இவங்களுடைய வீட்டுக்காரன் இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. சாரி. எஸ்டேட் பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு? பொண்டாட்டி கேட்டா எப்படி சொல்லும்? புருஷனை கேள சொல்லுங்களேன். அதெல்லாம் பிரமாதமா தான் இருக்கு. பாவம், அவரும் ஒவ்வொரு சீசனுக்கு இந்த வீட்டுக்கு வரணும்னு முயற்சி பண்றாரு. உடம்பு அவரை விட்டாதானே இந்த வருஷம் தான் வேலை வந்திருக்கு. அதெல்லாம் சும்மா சொல்லுது. இந்த வருஷம் கொஞ்சம் லக்கேஜ் ஜாஸ்தி வந்துதான் தோலை. ஏன்னா சொன்ன உடனே தலைக்கு மேல தூக்கிட்டீரா? அதிர்ஷ்டக்கார பர்வதம். யூ ஷட் அப். பாஸ்கர், உங்களுக்காக நான் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன். வந்தவளுக்கு ஒரு ஹலோ கூட கிடையாதா? ஹலோ. வாங்க மாருதி, வாங்க வாங்க வாங்க. அவசியம் இவங்க ரெண்டு பேரும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நானும் இதுவும் தான் பாஸ்கருடைய அப்பா காலத்துல இருந்தே இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, சின்ன பையன்லாம் எனக்கு தெரியாது. ஆனா பாஸ்கர் தம்பியோட அப்பா சிவலிங்கத்தை நல்லா தெரியும். அவர் யானை மேலதான் பவனி வருவார். ஏங்க, அப்பா ஆன மேல வந்துதான் பாத்திருக்கீங்க. பாருங்க, புள்ள குதிரை மேல வருவார். அது இருக்கட்டும். இவ யாரு? இவங்க பேர் மாலதி. நம்ம குழந்தைங்களோட டீச்சர். ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு. நல்லா மகாலட்சுமி மாதிரி இருக்கா. இவர்தான் மகாலட்சுமி நேர்ல போய் பாத்துட்டு வந்தார். அதானே மகாலட்சுமி பேட்மிண்டன் ஆடுமா? நீ தானே ஏதோ அநாத பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தவ? அநாத பள்ளிக்கூடத்துல இருந்தவளா? சரி சரி. பாஸ்கரே, என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு குழந்தைகளை பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறதா நல்லது. இப்படிதான் மிராசார் மகன் மோகன் ரங்கம் இருக்கானே, ஊர்ல ஏது மோகன் ரங்கம்? அந்த வீட்டுக்கு சமயக்காரியா ஒருத்தி வந்தா. அப்புறம் அந்த வீட்டு எஜமானியாவே ஆயிட்டா. ஜாக்கிரதை. பர்வதம் பர்வதம், உனக்கு இந்த கதை தெரியுமா? என்னடா? பள்ளிவாரனா உலகநாதன் ஒருத்தன். அவன் வீட்டுக்கு இதே மாதிரி தான் ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு வந்தாங்க. அது வரைக்கும் ஓஹோன்னு இருந்த உலகநாதன் இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரே மாசத்துல ஓட்டாண்டி ஆயி ஓட்ட கையில எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அம்மா ஒரு கவளம் சோறு போடுங்க, அம்மா ஒரு கவளம் சோறு போடுங்கன்னு பிச்சை எடுத்தானே. அம்மா நீயாடா? அவங்க ரூம் ரெடி சார். வாங்கம்மா போலாம். தம்பி, அவங்கள எல்லாம் ரூமுக்கு போக சொல்லிட்டு எனக்கு எங்க ரூம் போட்டிருக்கேன்? இதெல்லாம் சாந்தி நிலையமா சாந்தி பவனா? ஓட்டுல நினைச்ச உன் வீட்லயே உனக்கு தனி ரூம் கிடையாதுங்கிறது எனக்கு தெரியும். வந்த இடத்துல விளையாடியா? போய் வராண்டால போடு. நான் வராண்டாவில படுக்கிறேன். காலையில கரெக்டா 5:30 மணிக்கெல்லாம் ஒரு காஃபி கொண்டா. சரி. பாய் பொண்டாட்டி போட்டு தூக்குறாங்க, என்ன பெட்ஷாட்டை கொண்டு சொன்னாட்டே. பாக்குறா என்ன இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.